Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நூஹ் நபி அவர்கள் சுமார் 950 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அல் குர்ஆனில் 71வது அத்தியாயத்தில் நூஹ் நபி அவர்களின் பெயரையே ஒரு அத்தியாயத்திற்கு சூட்டப்பட்டுள்ளான் அல்லாஹ். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பின் அவர்களுடைய சந்ததிகள் மூதாதையர்களை கடவுளாக வணங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அந்த சமூகத்திலிருந்தே ஒரு நபியை தேர்ந்தெடுத்தார். அவர்கள்தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் மிகவும் பக்தியுள்ளவர்களாகவும் கருணையுள்ளவர்களாகவும் பொறுமைசாலியாகவும் வாய்மை மிக்கவர்களாகவும் மக்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான். பிறகு மக்களிடத்து தஅவா பணியில் ஈடுபட்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில், நூஹே, நீங்கள் உங்கள் மக்களுக்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு அதனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வஹி இறக்குகிறான். மேலும் அல்லாஹ் 71வது அத்தியாயம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் பின்வருமாறு கூறுகிறான். உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை கூறுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிக்க கூடியவன் என்று கூறினேன். அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மழையை அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான். பொருட்களையும் புதல்வர்களையும் கொடுத்து உதவி புரிவான். உங்களுக்கு தோட்டங்களையும் உற்பத்தி செய்து அவற்றிலிருந்து ஆறுகளையும் ஓட வைப்பான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன செய்தியையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். பிறகு நூஹ் நபி அவர்கள் மக்களை நோக்கி, மெய்யாகவே நான் உங்களிடம் இறைவனால் அனுப்பப்பட்ட மிக்க நம்பிக்கையுள்ள ஒரு தூதராவேன் என்று கூறினார்கள். அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனின் தூதராக ஏற்க மறுத்தார்கள். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று எப்படி இறை தூதராக மாற முடியும்? ஒரு ஏழை எப்படி இறை தூதராக நபியாக இந்த உலகத்தில் வருவார்கள் என்று பணக்காரர்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். பின் நூஹ் நபியை நிராகரித்துவிட்ட அவருடைய மக்களில் உள்ள தலைவர்கள் தம்முடைய மக்களிடம் நூஹ் நபியை சுட்டிக்காட்டி, இவர் உங்களை போன்ற மனிதரே அன்றி வேறில்லை. எனினும் அவர் உங்கள் மீது மேலான பதவியை வைக்க நாடுகிறான். உண்மையாகவே அல்லாஹ் நம்மிடம் ஒரு இறை தூதரை அனுப்ப நாடியிருந்தால் மலக்குகளையே அனுப்பி வைத்திருப்பான். முன்னுள்ள எமது மூதாதையர்களிடம் இத்தகைய விஷமத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை என்றும் இவர் ஒரு பைத்தியக்காரனாகவே தவிர வேறில்லை. ஆகவே இவர் கூறுவதின் உண்மையை சிறிது காலம் பொறுத்திருந்து பாருங்கள் என்று அந்த தலைவர்கள் தங்கள் மக்களிடத்து கூறுகின்றார்கள். நூஹ் நபி அவர்கள் மக்களை நோக்கி, என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. இதற்கு நீங்கள் மாறு செய்தால் உங்களுக்கு வரக்கூடிய மகத்தானதொரு நாளின் வேதனையை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று நூஹ் நபி அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவருடைய மக்கள் நூஹ் நபியை நோக்கி, நீங்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பதை நாங்கள் மெய்யமாகவே காண்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு மக்களை நோக்கி நூஹ் நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய மக்களே, நான் எத்தகைய வழிகேட்டிலும் இல்லை. நிச்சயமாக நான் உலகத்தார் அனைவரையும் படைத்து பாதுகாக்கும் இறைவனுடைய ஒரு தூதராவேன் என்று கூறினார்கள். மேலும் அம்மக்களிடத்தே நூஹ் நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தான் இரண்டு கிடக்கும் பூமியை மலையை கொண்டு செழிப்பாக்கி புட்பூண்டுகளை முளைக்க செய்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை உணரவில்லையா? இவையெல்லாம் அவனுடைய அத்தாட்சிகள், அவற்றை நீங்கள் பார்க்கவில்லையா? வானம், பூமி, சூரியன், சந்திரன் ஆகியவற்றை படைத்த இறைவனை அறிய வேண்டாமா? அல்லாஹ் நம்மை படைத்து நாம் வசிப்பதற்கு இந்த பூமியை ஒரு விரிப்பாக ஆக்கியிருக்கிறான். இதனையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அந்த மனிதனிடத்திலே நூஹ் நபி அவர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் கொஞ்சம் கூட அல்லாஹ்வை நம்ப மறுத்தார்கள். பின்னர் அல்லாஹ் வஹி மூலம் நூஹ் நபிக்கு அறிவிக்கிறார், முன்னர் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர உங்களுடைய மக்களில் ஒருவரும்
ஒருவரும் நிச்சயமாக நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ஆதலால் அவர்களுடைய செயலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியதையும், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயலிலே ஈடுபடக்கூடிய இந்த மக்களை இந்த மண்ணிலே இறை மறுப்பாளர்கள் ஒருவரையும் விட்டு வைக்காத இறைவா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தார்கள். அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நூஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. ஒரு கப்பலை நீங்கள் செய்யுங்கள், அதிலே இறை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரையும் ஜோடிகளாக ஏற்றுங்கள். அந்த மக்களையும் உயிரினங்களையும் காப்பாற்றுவதே என் பொறுப்பு என்று அல்லாஹ் கூறிவிட்டான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் கட்ட ஆரம்பித்தார்கள். இதனை கண்ட அந்த மக்கள் கேலியும் கிண்டலும் செய்தார்கள். நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களுக்கு இது தெரியாது, நிச்சயமாக எமது இறைவன் உமக்கு ஒரு பாடம் புகட்டுவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அம்மக்களுக்கு மழையை பொழிவித்தான். மிக பெரிய மழை. அந்த மழையில் மக்கள் அனைவரும் தத்தளித்தார்கள். வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சென்ற அந்த ஜோடிகளும் அந்த உயிரினங்களும் நம்பிக்கை கொண்ட மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். நூஹ் நபியின் மனைவியும் மகனும் அழிக்கப்பட்டார்கள். 11வது அத்தியாயம் 47வது வசனத்திலே நூஹ் நபி, இறைவனே, நான் அறியா விடயமாக பற்றி இனி உன்னிடம் கேட்பதை விட்டும் என்னை பாதுகாக்க வேண்டும் என நான் உன்னிடம் பிரார்த்திக்கிறேன். நீ என்னை மன்னித்து எனக்கு கிருபை செய்யாவிடின் நானும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவேன் என்று கூறியதையும் தன் மகனுக்காகவும் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ் சொன்னான், இறை மறுப்பாளர்களுக்கு சுவர்க்கம் ஹராமாக்கிவிட்டேன் என்று. பிறகு அல்லாஹ் வஹி இறக்கியதும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஐ லிட்டில் பிரின்ஸ் 123 யூடியூப் சேனல் வழங்கும் ரமலான் வினா விடை போட்டி நிகழ்ச்சி. வினா இலக்கம் 13. நூஹ் நபி அவர்கள் எத்தனை ஆண்டுகள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு தவா பணி செய்தார்கள்? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எதையெல்லாம் கொடுப்பான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களிடம் கூறியதை அல் குர்ஆன் ஆதாரத்தோடு குறிப்பிடுக. இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் என்பவற்றை குறிப்பிட்டு இதில் உள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.